வணக்கம் நண்பர்களே, ஆர்கேடிடிஎஸ் சர்வீஸ் யூடியூப் சேனலை தங்களை அன்புடன் வரவேற்கும். நான் உங்கள் பன்னீர்செல்வம். இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏர்டெல்லில் புதிய ரீசார்ஜ் பிளான் மாற்றிருக்காங்க. ஸோ அது 1 மாதத்துக்கு எவ்வளோ, 6 மாதத்துக்கு எவ்வளோ, 1 வருஷத்துக்கு எவ்வளோன்றது முழுசாக அந்த வீடியோக்குள்ளே பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லைங்க, கூடவே பெல் ஐக்கான் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு நியூ கனெக்ஷன் ஏதாவது தேவைப்படாத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஆன்லைன் மூலமாக புக் பண்ணுறோம், கொரியர் மூலமாக புக் பண்ணுறோம். டிடிஎச் சம்மந்தமாக எதனா கேள்விகள் சந்தேகம் இருந்தால் இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. வாங்க நம்மள இப்போ நம்ம வீடியோக்குள்ள ஏர்டெல்லில் புதிய ரீசார்ஜ் பிளான் மாற்றிருக்காங்க இல்லையா? இதில் 2 விதமான பிளான் கொடுத்துருக்காங்க. அந்த 2 விதமான பிளான்லேயே அதில் ட்விஸ்ட் 2 என்னன்னா, நார்மல் பேக்கில் 2 பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. ஹெச்டி பேக்கேஜை பொறுத்தளவுக்கு 2 பேக் கொடுத்துருக்காங்க. சரி, இதுக்கு நான் பார்த்துடலாம். சரி, நம்ம நார்மல் பிளானே முதல் பார்த்துருவோம். நார்மல் பிளானை பொறுத்தளவுக்கு 2 பிளான் கொடுத்துருக்காங்க. அது பேக்கேஜ் நேம் சொல்லிடுறேன் பாருங்க. தமிழ் சூப்பர் ஸ்டார் பேக்கு, தமிழ் சூப்பர் ஸ்டார் ஃப்ளெக்ஸி பேக்கு. இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் பார்த்துடலாம். தமிழ் சூப்பர் ஸ்டார் பேக்கை பொறுத்தளவுக்கு 1 மாதம் கிடையாது, 6 மாதம் உண்டு, 1 வருஷம் உண்டு. எவ்வளோ அமௌண்ட் சொல்கிறேன் பாருங்க. 1279 ரூபாய் 6 மாதத்துக்கு, 1 வருஷத்துக்கு 2571 ரூபா வருது. இன்னொரு பிளான் இப்போ சொன்னோம் இல்லையா, ரெண்டாவதா தமிழ் சூப்பர் ஸ்டார் ஃப்ளெக்ஸி பேக்குன்னு 1 மாதத்துக்கே 308 ரூபா வருது. அதே நீங்கள் 6 மாதம் ரீசார்ஜ் பண்ணுறோம்னா 1541 ரூபா வருது. அதே நீங்கள் 12 மாதத்துக்கு ரீசார்ஜ் பண்ணுற மாதிரினா 3071 ரூபா வருது. இதுக்கு இந்த நார்மல் பேக்கேஜ்லேயே 2 விதமான பிளான் சொன்னோம் இல்லையா, இதுக்கு டிஃப்ரெண்ட் இவ்வளோ தான். என்னை பொறுத்தளவுக்கு ரீசார்ஜ் அமௌண்ட்ன்றது கொஞ்சம் அதிகம் தான். மந்த்லி 300 ரூபா கட்டி பார்க்க முடியாது இல்லையா நார்மல் பேக்கை பொறுத்தளவுக்கு. அவங்க நார்மலாக கலைஞர்கிட்டே தான் வச்சுருப்பாங்க. ஸோ இது ரேட் அதிகம் தான் எனக்கு தெரிஞ்சு. சரி, ஹெச்டியில் பார்த்துடலாம். ஹெச்டி பேக்கேஜை பொறுத்தளவுக்கு 2 பிளான் கொடுத்துருக்காங்க. சூப்பர் ஸ்டார் தமிழ் சூப்பர் ஸ்டார் ஹெச்டி பேக்கு 20 ஹெச்டி சேனல் வரும். அதே தமிழ் சூப்பர் ஸ்டார் ஃப்ளெக்ஸ் ஹெச்டி பேக் 29 ஹெச்டி சேனல் வருதுங்க. சரி, இதுக்கு அமௌண்ட் எவ்வளோ டிஃப்ரெண்ட் பார்த்துடலாம். ஹெச்டியை பொறுத்தளவுக்கு ஹெச்டி பேக்கை பொறுத்தளவுக்கு தமிழ் சூப்பர் ஸ்டார் ஹெச்டி பேக்கை பொறுத்தளவுக்கு 20 ஹெச்டி தான் வரும். இதில் 279 ரூபா வருது. அதே நீங்கள் 6 மாதம் ரீசார்ஜ் பண்ணுறோம்னா 1396 ரூபா வருது. 12 மாதத்துக்கு ரீசார்ஜ் பண்ணுறோம்னா 2791 ரூபா வருதுங்க. இது 20 ஹெச்டி சேனலுக்கு. அதே இன்னொரு பிளான் சொன்னோம் இல்லையா, இது தமிழ் சூப்பர் ஸ்டார் ஹெச்டி பேக்கு 20 ஹெச்டி சேனல். இது 1 மாதத்துக்கே பார்த்தீங்கன்னா 309 ரூபா வருது. 6 மாதத்துக்கு 1546 ரூபா வருது. 1 வருஷத்துக்கு 3091 ரூபா வருதுங்க. இதுக்கு இவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு ஹெச்டி பொறுத்தளவுக்கு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஹெச்டி பாக்ஸாக வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் ஹெச்டி பேக்கேஜே போட்டுக்கலாம். ஏன்னா அதுக்கும் 1 ரூபா தான் வித்தியாசமே. சரிங்களா? நார்மல் பிளானை பொறுத்தளவுக்கு 308 ரூபா வருது 1 மாதத்துக்கு. ஹெச்டி பிளானை பொறுத்தளவுக்கு 309 ரூபா வருது. 1 ரூபா தான் டிஃப்ரெண்ட். அதே மாதிரியா ஹெச்டி பொறுத்தளவு ஹெச்டி பிளானை போடுறீங்க அப்படின்னா, ஹெச்டியாக போடுறீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு 4 ரூபா தான் வித்தியாசம் வருது. அதை பொறுத்தளவுக்கு நம்ம ஹெச்டி பேக்கேஜே பார்த்துட்டு போயிடலாம். எல்இடி டிவி கிளாரிட்டி ஓகே, ஏன்னா சேனல்ஸும் அதிகமாக வருது, ஒர்த்தபுளாக இருக்கும் ஹெச்டி பேக்கேஜை பொறுத்தளவுக்கு. நார்மல் பிளானை பொறுத்தளவுக்கு நார்மல் பாக்ஸ் வச்சுன்னா அது வேஸ்ட்டு தான் எனக்கு தெரிஞ்சு. இதெல்லாம் கூட சீக்கிரமாக இல்லை அப்கிரேடை அது மாதிரி மாற்றிக்குங்க. மாற்றிட்டு உங்களுக்கு தான். ஏன்னா ரீசார்ஜை பொறுத்தளவுக்கு ஹெச்டியை பொறுத்தளவுக்கு கம்மியாக இருக்குது, நார்மலை பொறுத்தளவுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ இதுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட்டு. இதில் சந்தேகம்னா உங்களுக்கு இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ரீசார்ஜ் பண்ணுற மாதிரினா சொல்லுங்கள், நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். வேறு எதனா சந்தேகம் இருந்தாலும் சொல்லுங்கள், அது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் தீர்த்து வைக்கிறேன். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.